guys, welcome you all back to Shirley's journey. இன்னைக்கான வீடியோ வந்து டே 4 அந்த லாஸ்ட் டே ஆஃப் ஹைதராபாத் ஜேர்னி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம போனது சர்ச்சுக்கு. அம்மாச்சி சர்ச் போயிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சர்ச் போனோம். சர்ச்சில் வீடியோஸ் நாட் அலோட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல, ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுத்தோம். ஸோ சர்ச் போயிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் போனது ஒரு மியூசியம் வந்துட்டு இதில் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ஸ்டாச்சு இருக்குது. அந்த ஸ்டாச்சு பற்றி சொல்கிற போகும். இந்த மியூசியத்தில் வந்து நம்ம இந்தியன்ஸ்க்கு தனி ப்ரைஸு, ஃபாரினர்ஸ்க்கு தனி ப்ரைஸு, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி இண்டிவிஜுவல் ப்ரைஸஸ் இருக்குது. அதே மாதிரி வீடியோ அலோவன்ஸ் எல்லாமே, கேமரா, ஃபோன்ஸ், அது எல்லாத்துக்கும் தனித்தனி பேமெண்ட் பண்ணிட்டு நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம உள்ளே போகும்போது பேக்ஸு, எந்த ஒரு ஃபுட் ஐட்டம் எதுவுமே உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அல்லார் ஜங் மியூசியம். நம்ம ஃபோன் பே பண்ணியிருந்தோம்னா அந்த ஒரு ஃபோன் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம போன கேலரி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ப்ரௌன்ஸ் கேலரி. இந்த இந்தியன் ப்ரௌன்ஸ் கேலரி என்னென்னா நம்ம நாட்டில் அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஸ்டாச்சூஸு, மலபார் சேர்ஸு அதெல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இது எதுவுமே தொடுற மாதிரி ரீச்சபிள் எல்லாம் லாங் டிஸ்டன்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு வுட்டை வச்சு ஒரு ட்ரீ அதெல்லாம் பண்ணி அழகாக ஸ்ட்ரக்சரிங் மூலமாக வடிவமைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வுட்டன் ஃபேன்ஸ் எல்லாம் நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் இது தெரிஞ்சு. அப்புறம் வந்து இந்தியன் டெக்ஸ்டைல்ஸும் இந்தியன்ஸோட சாரீஸ் அது எல்லாத்தையும் பற்றி நெக்ஸ்ட் கேலரியில் பார்த்தோம். நெக்ஸ்ட் கேலரியில் மோஸ்ட்லி நம்ம சாரீஸில் இந்த சில்க் சாரீ அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம்ல, பழங்காலத்து சாரீஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து எப்படி வந்து ஒரு கார்விங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, கார்விங் வந்து பிரிட்டிஷ் டைமில் எப்படி கார்விங் இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் கார்விங் பண்ணி வச்சுருந்தாங்க. அது மட்டும் கார்விங்ஸ் இல்லாமல் நிறையா கார்விங்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டாச்சூஸ், எப்படின்னா ஜீசஸ் ஸ்டாச்சூஸு, அப்புறம் பிரிட்டிஷ் வாழ்ந்த ஸ்டாச்சூஸு அது எல்லாமே வச்சுருந்தாங்க அந்த இடத்துல. அப்புறம் வந்து ஜாப்பனீஸ் நிறையா பண்ணியிருந்தாங்க. ஜாப்பனீஸ் கார்விங்காக பிக்கு வச்சுருந்தாங்க. க்யூட்டாக அந்த விவசாயம் பண்ண ஸ்டாச்சூஸு, அப்புறம் குழந்தைங்க விளையாடுற ஸ்டாச்சூஸு, அது மாதிரி ஒவ்வொரு மூமெண்ட்டையும் கேப்சர் பண்ண மாதிரி கர்வ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஜாப்பனீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு குரூப் ஆஃப் செட் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுற மாதிரியும் வச்சு அங்கே அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த காலத்தில் கல்யாணம்னா ஒரு ராஜ மாதிரி ராஜ முறைப்படி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதெல்லாம் கர்வ் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஜாப்பனீஸும் வச்சுருந்தாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் கார்விங்கு. சைனீஸ் கார்விங்கில் இந்த மனுஷன் மேலே ஏறி விளையாடுவாங்கல்ல, அது மாதிரி விளையாண்ட ஒரு கார்விங் பண்ணி வச்சுருந்தாங்க நிறையா. அதுக்கப்புறம் அங்கே உள்ள காட்ஸ் பற்றி நிறையா கார்விங் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு சாமி மடம், நம்ம ஊரில் எப்படி இருக்குமோ அது மாதிரி அவங்க யூஸ் பண்ணுற சாமி மடம். எப்படி படகு இருந்துச்சு, எப்படி டிரான்ஸ்போர்ட்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்றதையும் ஒவ்வொன்றுத்தையும் அழகாக கவ் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு இன்னொரு நம்ம இதுக்கு போகணும் கேலரிக்குள்ளே. இந்த கேலரி என்னென்னா ஒவ்வொரு லேடிஸையும் பற்றி மார்பிள் காப்பீஸ் நிறையா இங்கே பண்ணி வச்சுருந்தாங்க. ஒவ்வொருத்தையும் எல்லாமே வந்து காப்பி தான் இருந்துச்சு, எந்த ஒரிஜினல் ஸ்டாச்சூஸும் இல்லை. அப்புறம் ரோமன் உமன்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட கர்வ் ஸ்டாச்சூஸ் இதெல்லாம் இருந்துச்சு. நம்ம நிறையா ஸ்டாச்சூஸ் பார்த்தோம், எல்லாமே வீடியோஸ் எடுக்க முடியாதனால கொஞ்சம் ஸ்டாச்சூஸ் மட்டும் தான் நம்ம வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து 19th செஞ்சுரியில் பண்ணியிருந்த ஒரு மார்பிள் காப்பி தான் இதுவுமே. இது ஸ்ப்ரிங் சீசனில் எப்படி இருப்பாங்க அங்கே உள்ள பீப்புள்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு காப்பி. இப்போ நம்ம பார்க்க பிரம்மாண்டமாக இருக்கிறது வாக்கிங் ஸ்டிக்ஸ். அந்த காலத்தில் யூஸ் பண்ணுவாங்கள்ல, சீக்ரெட் நைப்ஸ் அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுற யூரோப் ஸ்டைலில் வுட்டனில் செஞ்சுருந்த அனிமல் ஃபேஸ் வச்சுருந்த ஒரு ஸ்டிக்கு. இதெல்லாமே இந்த ஒவ்வொரு ஸ்டிக்கும் வந்து அந்த ராஜாக்களோட பெட்டை ஞாபகம் வைக்கிற மாதிரி, அங்கே ஒரு பவர்ஃபுல்லான இதை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரேண்டம் இந்தோனேஷியாவிலேருந்து உள்ள ஸ்டிக்ஸ் கலெக்ஷன்ஸும் இவங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த ஒவ்வொரு ஸ்டிக்லேயும் உள்ள கார்விங் வந்து டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருந்துச்சு. அந்த டிசைன்ஸ் எப்படி பேட்டர்ன்ஸ் இருந்தது, அந்த கிங்ஸோட ஃபேவரை பொறுத்து அந்த வாக்கிங் ஸ்டிக்கோட டிசைன் பேட்டர்ன்ஸ், அந்த ஹையாரிட்டி பொறுத்து அதோட ஹைட் எல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்டிக்கையும் பற்றி இருந்துச்சு.
நம்ம இப்போ அனிமல்ஸ் பார்த்தோம், நார்மல் ஸ்டிக்ஸ் பார்த்தோம். இது வந்து ரேர் கலெக்ஷன். இது என்னன்னா 18th சென்ச்சுரிஸில் இது கர்வ் பண்ண ஒரு ஸ்டிக்ஸு. கைக்கான பொருத்தமாக பிடிக்கிற மாதிரி வச்சு ஒவ்வொன்றும் கர்வ் பண்ணி வச்சுருந்தாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பெட்டோட ஃபேஸஸ், அவங்க வளர்க்குற பெட்டோட ஃபேஸஸ் வச்சு அந்த வாக் ஸ்டிக் எல்லாம் ஒவ்வொன்றா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெட்டல் வால் கேலரி. அந்த காலத்தில் ராஜாக்கள் யூஸ் பண்ண அந்த சின்ன சின்ன கூப்பு, டீ யூஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் அந்த புகை போடுறதுக்கு யூஸ் பண்ணது, அப்புறம் அவங்க சாப்பிட யூஸ் பண்ண பவுலு, அப்புறம் சின்ன சின்ன தட்டு, அது எல்லாமே ஒவ்வொன்றுமே, அப்புறம் ஸ்மோக்கிங் யூஸ் பண்ண அந்த லாங் சேனல், அதெல்லாம் ஒவ்வொன்றுமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த கேண்டில் ஹோல்டர்ஸ் வந்து அந்த காலத்தில் நிறைய யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் கேண்டில் ஹோல்டர்ஸு, சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் வந்து பெரிய ஹோட்டல்ஸ் வரையும் வச்சுருந்தாங்க. அந்த ஹோட்டல்ஸ்லேயுமே வந்துட்டு நிறையா பவுல்ஸும் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த சர்விங் டிஷ் பண்ணுற பெரிய இது வச்சுருந்தாங்க. அப்புறம் சைனாவோட பாட், டீ பாட், சைனாஸ் டீ பாட், ஃபேமஸான டீ பாட்ஸ், ஜார், அது எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. எல்லாமே 19th சென்ச்சுரியில் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்திருக்கிறது ஒரு பெயிண்டிங் கேலரி. பழங்காலத்து கப்பல் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பெயிண்ட் பண்ணி ஒவ்வொரு கேலரியும் வச்சுருந்தாங்க ஒரு கேலரியில். இன்னொரு பெயிண்டிங் கேலரி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த காலத்து ராஜாக்கள் அவங்க பீப்புள்ஸ்லாம் எப்படி கேதர் ஆனால் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒவ்வொரு கேதரிங் இதெல்லாம் செனோரிய மாதிரி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ராஜாவோட தனித்தனி போர்ட்ரேட்ஸும், கேதரிங்காக ஒரே போர்ட்ரேட்டாக இல்லாமல் தனித்தனி போர்ட்ரேட்டாக, அது மாதிரி அவங்களுக்கு எப்படி ராஜாக்கள் மேலே ஏறி வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒவ்வொன்றும் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. ஏர்லி ஸ்டேஜஸில் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வர்ஷிப் பண்ண காடை பற்றி உள்ள ஸ்டாச்சூஸ்மே நிறையா பெயிண்டிங்ஸ்மே அங்கே இருந்துச்சு. இப்போ என்னடா எல்லாம் க்ரௌடாக இருக்காங்கன்னு சொல்லி நம்ம கேலரி போயிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஒருத்தவங்க சொன்னாங்க இது ஒரு கிளாக் ஆமாம், ஏன்ஷியன்ட் கிளாக். இந்த கிளாக்ல அந்த ரெட் கலரில் இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு பெல் ரிங் பண்ணுவாங்க. 12:12க்கு கரெக்டாக அந்த மியூசியத்தில் வந்துட்டு இந்த வாரியர் வந்து உள்ளேருந்து வெளில வந்து 12 times வந்து பெல் ரிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த கேப்சரிங் ஆன் மூமெண்ட் வந்து கரெக்ட் 12 o'clock ஆரம்பிக்கும். 12:01 வரையும் 12:12ன்னு அடிச்சுட்டு அவங்க உள்ளே போயிடுவாங்க அப்படின்னாங்க. இதுதான் அந்த கிளாக்கோட ஃபுல் பிக்சர். இது ஒரு ஏஷியன் கிளாக். அப்புறம் நம்ம வெஸ்டர்ன் பிளாக்ல போகணும். அந்த அம்மா நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டாச்சு தான், ஃபேமஸான ஸ்டாச்சு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த ஸ்டாச்சு தேடி போயிட்டுருக்குறோம். இப்போ ஒன்று அந்த காலத்து ஸ்டாச்சூஸ் எல்லாமே அப்பையிலேருந்தே இதில் வந்து நிறைய ஸ்டாச்சூஸு. அதே மாதிரி என்னென்ன ஸ்டாச்சூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தனித்தனி ஸ்டாச்சூஸ் வந்து நேம் பிளேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து சைனா யூஸ் பண்ணுற அந்த ஒரு சைட் ஆஃப் சினோரியா கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து ஒரு ட்ரீ வந்து இந்த மியூசியம் கட்ட ஆரம்பிச்சிலேருந்து பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்க ஒரு சின்ன ட்ரீ. நம்ம வெஸ்டர்ன் கேலரியில் போகும்போது தான், வெஸ்டர்ன் கேலரியில் தான் நம்மளுக்கு அந்த ஒரு யூரோப்பியன் பெயிண்டிங் கேலரியில் தான் வந்து நம்ம சொன்ன அந்த ஸ்டாச்சு இருக்குது. இந்த யூரோப்பியன் கேலரி பெயிண்டிங்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே யூரோப்லேருந்து இம்போர்ட் பண்ண கேலரிஸு, எதுவுமே வந்து நம்ம இந்த கேலரிஸ் கிடையாது. ஒவ்வொரு கேலரிஸும் வந்துட்டு இம்போர்ட் பண்ணி ஃபினிஷ்ட் பெயிண்டிங்காக இருக்கும். அந்த பெயிண்டிங்கை பற்றி எக்ஸ்ப்ளனேஷனுமே கீழே போட்ஸாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் சொல்லிட்டு இருந்த ஸ்டாச்சு இதுதான். இது ஸ்டாச்சு வந்துட்டு எப்படின்னா ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது கிங்காகவும் இருப்பாங்க. இப்போ மிரர் ரிஃப்ளெக்ஷனில் பார்க்கும்போது பின்னாடி ஒரு குவீன் இருப்பாங்க. இதுதான் வந்துட்டு இது ஒரே ஸ்டோனில் செதுக்கப்பட்ட ஒரு ஸ்டாச்சூஸ். இது ரிஃப்ளெக்ஷன் மூலயமா தான் அவளை பார்க்க முடியும். அதே மாதிரி பின்னாடி திரும்பி பார்க்கலாம், பின்னாடி அந்த ஃபீமேல் ஸ்டாச்சூஸும் இருப்பாங்க. இந்த ரிஃப்ளெக்ஷன் அம்மா கூட தெரியுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் இந்த ரிஃப்ளெக்ஷன். ஃப்ரண்ட்டில் கிங்கும் பேக் சைட் ஃபீமேல்ஸும் இந்த இதில் இருந்திருப்பாங்க. ஸோ இதோட நம்ம மியூசியம் ஜர்னி எண்டு. ஸோ போகிற வழியில் பசி வந்ததுனால கொய்யாக்காய் சாப்பிட்லான்னு
வேறு எங்கேயும் இல்லை, ஃபேமஸ் சார்மினாருக்கு முன்னாடி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சார்மினார் போயிட்டு, சார்மினார் என்ன பெஸ்ட் ஃபார் ஷாப்பிங். ஸோ சார்மினாரில் இருக்க ஒவ்வொரு கடையிலையும் போய் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, சார்மினாரில் அப்புறம் வந்துட்டு நிறையா ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு, எப்பயும் நம்ம ஊருக்கு எங்கேயாச்சும் வெளியூர் வந்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் கேட்குற முதல் கேள்வி எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தேன். ஸோ அவங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு, ஸோ நம்மளுக்கும் ஃபேமிலிக்கும் ஏதாவது செயின்ஸ் பிரேஸ்லெட்ஸ் அது மாதிரி வாங்கலாம்னு சொல்லி இதெல்லாம் போனோம். அப்புறம் நடக்கும்போது ஒரு கடை இருந்துச்சு, இந்த ஸ்வீட் நேம் எனக்கு தெரில, ஆனால் ஹைதராபாத்தோட ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, மறந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்வீட் வந்து நல்லா இருந்துச்சு, ஸ்வீட்டும் இருந்துச்சு, இதில் வந்து ஸ்பைஸும் இருந்துச்சு. இது ஒரு மிக்ஸ்டு ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி சாட்டர்னு சொல்லலாம். நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா சாரீ கலெக்ஷன்ஸ். ஸோ அம்மாச்சிக்கு எனக்கு அம்மாவுக்கு எல்லாருக்கும் சாரீ கலெக்ஷன்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். சாரீ ஷாப்பிங் முடிச்சுட்டு வர வரலேருந்து ஒரு பில்டிங் ரொம்ப ஹையராக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த பில்டிங் கேப்சர் பண்ணிட்டு நம்ம நைட் டின்னருக்காக வந்திருக்கோம் இந்த ஹோட்டலுக்கு. காலிஃப்ளவர் கிரேவி, செமி கிரேவி. ஏன்னா நம்ம தெரியுமே பெரிய பெரிய ஹோட்டல்லாம் வந்தால் ஃபஸ்ட்டு பிளேட் வரும், தண்ணி வரும், அது மாதிரி தான் ஃபஸ்ட்டே வந்தோடனே பசி வந்தோடனே காலிஃப்ளவர் எடுத்து நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு டிஷ்ஷாக சர்வ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நான் எக் கிரேவி அதெல்லாம் பொறுமையாக சாப்பிட்டோம். இதெல்லாம் சாப்பிட்டு முடித்தோடனே அவங்களே வந்து பிரியாணி நம்மளுக்கு பிளாட்டர் வைஸ் அவங்களே சர்வ் பண்ணிட்டாங்க. ஸோ பிரியாணியெல்லாம் சாப்பிட்டோம், சரி பசி. அதனால் இந்த வீடியோ எதுவும் எடுக்காமல் கேமரா ட்ரைபாடில் வச்சுட்டு நான் பாட்டு வேலையை சாப்பிட்டு உட்காந்துருந்தோம். ஸோ பிரியாணி முடித்தோடனே நம்மளுக்கு எப்பயுமே ஒன்று இருக்குமே, ஐஸ்கிரீம். ஸோ ஒரு ஏரியா மாதிரி இருக்குது, அங்கே ஃபுல்லாக ஐடி. அது மட்டும் இல்லாமல் நிறைய கலர்ஃபுல் லைட்டிங் செக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணும்போது அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் நினச்சேன் சும்மா லைட்டிங் தான் இருக்கும்னு போய் பார்த்தா நம்ம ஏதோ அவுட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற மாதிரி, ஒரு ஃபாரினில் இருக்கிற மாதிரி ஃபுல் லைட்டிங், அவ்வளோ லைட்டிங் இருந்துச்சு. இந்த ஒவ்வொரு லைட்டும் வந்து டிஃப்ரெண்ட் டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ஒவ்வொரு லைட்டிங் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஜோன்லாம் போனோம்னா இந்த ஒரு ஜோனுக்கு தனித்தனி நேம் போட்டு இருந்துச்சு. இது மாதிரி ஹார்ட் ராக் ஹால் இது. அதே மாதிரி இந்த ஏரியா பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவோட நேம் வந்துட்டு மைண்ட் ஸ்பேஸ் சோஷியல் அப்படின்றது தான் இந்த ஏரியாவோட நேமு. இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரிலாக்ஸிங், நிறைய மெலோடியான மியூசிக்ஸ் போட்டு நிறைய ரிலாக்ஸேஷன் மாதிரி நிறையா இருந்துச்சு இங்கே சுற்றி பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாமல் இந்த லைட்னிங் ஒன்றுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வேரியன்ஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. இந்த லைட் தான் ரெட்னா ரெட்டு, க்ரீன்னா க்ரீனில் டிஸ்கோ லைட்ஸ் மாதிரி இது இருந்துச்சு. அதே மாதிரி இன்னும் போக பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி, பெட்டல்ஸ் அழகாக விரிகிற மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு டிசைன் ஒன்று பண்ணியிருந்தாங்க ஸ்டீல்னால. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கும். இந்த இதுக்கும் இந்த இப்போ டிஸ்பிளே ஆகுதில்ல, இது தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், அந்த ஒரு ஃப்ளவர். இந்த ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து எப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் ரீசெண்டாக தான் பண்ணதா சொல்லிட்டு இருந்தாங்க. அது எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக தெரில. ஸோ இந்த ஃப்ளவர் ஒன்று இது. ஆனால் இதோட லைட்னிங் இங்கே நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எதுவும் ஃபோட்டோஸ் எடுக்க முடியல. இதோட இந்த லைட்னிங் செஷன் முடியுது. நிறைய லைட்னிங் செஷன் போகணும், அப்படியே கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. சரி, இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே வந்து ஒரு எக்ஸ்போ மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அம்மாச்சி சொன்னாங்க. சரி அது என்னன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா வெளில ஒரு ஃபவுண்டேஷன் இருந்துச்சு, ஃபவுண்டெயின். அது அழகாக இருந்துச்சுன்னு அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே உள்ளது எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் சாரீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹேண்ட்மேட் சாரீஸ், ஹேண்ட்மேடு ஸ்டாச்சூஸு, ஹேண்ட்பேக்ஸு, பேக்ஸு எல்லாமே வந்துட்டு ஹேண்ட்மேடு, எதுவுமே வந்துட்டு மிஷின் மேட் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அங்கே யூஸ் பண்ண ஒவ்வொரு திங்ஸுமே வந்து அழகாக இருந்துச்சு. ரியல் பேர்ல் எல்லாம் இருந்துச்சு அங்கே ஹேங்கிங்கில். அது மட்டும் இல்லாமல் சாரீஸு, சுடிதார்ஸ் மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே அந்த எக்ஸ்போவில் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அங்கே ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சுடிதார் மெட்டீரியல்ஸ்லேயும் நல்லா ஹேண்ட் ஒர்க் மெட்டீரியல்ஸ்லையும் நிறைய அவைலபிள் இருந்துச்சு. காட்டன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க, ஃபேப்ரிக் இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு நிறையா
ஷெல்ஸ் வச்சு நிறையா ஆர்னமெண்ட் அது மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட்லி ஹைதராபாத்தில் பார்த்திங்கன்னா பேர்ல்ஸ் நிறைய எங்கே திரும்பி பார்த்தாலும் பேர்ல்ஸ் இருந்துச்சு. அப்புறம் ட்ரீம் கேப்சர் ஷாப்ஸ் அது மாதிரிலாம் இருந்துச்சு. ஒரு சாரீ ஷாப்பில் வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், ஏதாவது சாரீ அழகாக இருக்கா அப்போ வாங்குற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்த ஷாப் இது. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா ஷால்ஸ் இருந்துச்சு. ஷால் டைப்லேயும் ஒரு ஷால், இது ஹேண்ட்மேட் ஷால்ஸ் மட்டுமே ஒரு ஷாப்பில் இருந்துச்சு. அதுவுமே அழகாக ஒரு டிசைன்ஸ் பேஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே யூனிக்காக இருந்துச்சு. எதுவுமே ரிப்பீட்டட் பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி ஒன்றுமே இல்லை, எவ்ரிதிங் வாஸ் யூனிக். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கார்பெட் ஷாப் வந்தோம். அந்த ஷாப்பில் என்னென்னா கார்பெட் ஃபுல்லாகவே டிசைன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த கார்பெட்டில் பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் எல்லாமே நேச்சுரல் செனோரியோ பேஸ் பண்ணி ஒரு கார்பெட் செனோரியோ மாதிரி பண்ணியிருந்தாங்க. இந்த கார்பெட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உள்ளன் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு ஹேங்கிங்ஸாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு சினோரியோ இது எல்லாமே வந்து டச் பண்ணி பார்க்கும்போது வாலில் போடுற மேட்ச் இது எல்லாமே. கிளாக்ஸ், யூனிக் கிளாக் எல்லாம் அங்கே இருந்துச்சு. ஆன்டிக் பீசஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி யூனிக் ஆன்டிக் பீசஸ். அப்புறம் உள்ளே ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபவுண்டெயின் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் ஃபவுண்டெயின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கலரிங் எல்லாம் பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு அப்படியே நெக்ஸ்ட் பார்க்கலான்னு நடந்து போயிட்டு இருந்தோம். அங்கே ஒரு ஆனுவல் டே ப்ரோக்ராமும் உள்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதுவும் அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் இந்த தேங்காய் நாரை வச்சு செஞ்சுருந்த ஒரு ஒர்க்கு. அப்புறம் செராமிக், யூஷுவல் செராமிக் மூலியமாக செஞ்சுருந்தது. இது வந்துட்டு இங்கே ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. ஆர்டரிங் ஒர்க்கெல்லாம் அழகாக பெயிண்டிங் பண்ணி வார்னிஷ் பண்ணிட்டு இங்கெல்லாம் இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம போகிறது வந்து ஒரு வில்லேஜ் செனோரியோ. இது வந்துட்டு அங்கே பத்தர்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி, அந்த இதெல்லாம் நகை செய்கிறதெல்லாம் செஞ்சிட்ருக்க மாதிரி. அது மாதிரி இங்கே ஹெட்டு வச்சு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியும் ஒரு 2-3 இது வச்சுருந்தாங்க. ஆரம்பிக்குது செனோரியோ. ஒரு சின்ன பிள்ளை, ஒரு தாத்தா, அம்மா, அவங்க சின்ன பிள்ளை அவங்களாம் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது தாத்தா உட்காந்துருக்க மாதிரி ஒரு வீட்டில் உட்காந்து பாட்டியெல்லாம் வந்துட்டு குடும்பமாக உட்காந்து வீட்டு வாசலில் திண்ணையில் உட்காந்து அந்த காலத்தில் செய்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இன்னொன்றுத்தில் வந்து தயிர் கடைஞ்சி தயிர் எடுப்பாங்கல்ல, ஸோ அந்த சீனோரியோவும் இங்கே கொடுத்துருந்தாங்க. விவசாயம் பண்ணுற மாதிரி சீனோரியோலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு அங்கே இது ப்ரேயர், சாமி கும்பிட்ற மாதிரி, வேலை பார்க்குற மாதிரி, வீட்டில் இருக்க மாதிரி. அப்புறம் எருமை மாடு வச்சு, பூமு மாடு வச்சு இது பண்ணுற மாதிரி சினோரியோலாம் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் உட்காந்து வாக் பண்ணுற மாதிரி சினோரியோ. இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாக் பண்ணுற மாதிரி சினோரியோ பண்ணியிருந்தாங்க. இது வந்து மார்க்கெட் அம்மா, இது ஒர்க்கிங் மார்க்கெட் பிளேஸ்ன்னு சொன்னாங்க. வீட்டில் வந்துட்டு சின்ன ஒர்க் ஷாப் மாதிரி வச்சு இதுக்கப்புறம் வுட்டு காவிங் ஒர்க்கு அதுக்கப்புறம் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் நெல் அடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு பெயிண்டிங் பண்ணுறது, அந்த காலத்தில் உள்ள சாமியெல்லாம் பெயிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஒரு சினாரியோ மாதிரி பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் போனோம்னா அம்மா அப்பா பெண்களுக்கு தலை சீவிடுற மாதிரிலாம் பண்ணி வச்சுருந்தாங்க அழகா. அதுக்கப்புறம் அந்த ஒரு சின்ன ஒரு விளக்க வச்சு வீட்டில் திண்ணையில் உட்காந்துட்டு படிக்கிற மாதிரி, சமைக்கிற மாதிரிலாம் சினாரியோ இருந்துச்சு. அந்த காலத்து ஆலமரம் ஒன்றா வச்சுருந்தாங்க. துணி தறி போடுற இது மாதிரி. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஆன்டி ப்ரேயர் பண்ணுற, சாமி கும்பிட்ற மாதிரி. அப்புறம் வந்து பொம்மைகள்லாம் உருவாக்குற மாதிரி சினாரியோலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டு பெயிண்டிங் பண்ணுற மாதிரி சினாரியோலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டு வாசலில் அந்த அயன் மிஷின் வச்சு அயன் கார்பென்ட்ரு ஒர்க்ஸ் பண்ணுற மாதிரி. இது எல்லாமே நம்ம இப்போ டெக்னாலஜி வளர்ந்து எப்படி இருக்கும்ன்ற மாதிரி அந்த காலத்தில் கைப்பட எப்படிலாம் செஞ்சாங்க. அந்த காலத்து கொட்டாய் வீடு, விவசாயம் பண்ணுற மாதிரி இந்த ரீக்ரியேஷன். இது வந்து வீட்டில் வந்து என்னென்ன பாத்திரம்லாம் வச்சுருப்பாங்க அப்போ அப்படின்ற மாதிரி கொடுத்து இதோட இந்த வில்லேஜ் செட்டப் முடிஞ்சிருச்சு. இந்த கடையில் நம்ம எதுக்கு நிற்கிறோன்னா நம்மளோட ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து gift வாங்கிட்டு நிற்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வுட்னால, சிங்கிள் வுட்னால பண்ண கர்விங் எல்லாம் பார்த்தோம். இதோட நம்ம ஹைதராபாத் ட்ரிப் முடிவடைகிறது. ஸோ
பை பை கைஸ், see you in next video. ஸோ ஹைதராபாத் சீரீஸ் இதோட என் ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட். எல்லா இதுவரையும் போட்டிருந்த எல்லா ஹைதராபாத் விஜயவாடா சீரீஸ் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த இதில் வீடியோஸ் ஒழுங்காக இல்லாத காரணம் என்னென்னா கேமரா நம்மளோடது உடஞ்சிருச்சு, அதனால நம்மளோட வீடியோஸ் எதுவுமே தெளிவாக இல்லை. இன்னொன்று வந்துட்டு இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்து தான் பண்ணிகிட்ருக்கோம். இது ஏன்னு கேட்டிங்கன்னா மைக்கும் வந்துட்டு உடஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸில் அப்படி எதுவும் இல்லாதபடிக்கு தெளிவாக எடுக்கிறோம். அதே மாதிரி இதில் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் சரியாக கொடுக்காம இருந்ததுன்னா ஐம் ஸோ சாரி. பிகாஸ் நான் பார்த்து அங்கே கேள்விப்பட்டதை தான் வந்து உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் வந்துட்டு நம்ம தெளிவாக இருக்கவும் தெளிவாக ஆடியோஸ் இருக்கிற மாதிரி பார்ப்போம், எந்த ஒரு குழப்படி நடக்காதபடிக்கு. See you guys in next video. Tata, bye bye. Don't forget to subscribe, like and share. Bye bye.